நிலைமை கட்டுமீறி போனது என்றால் இந்துக்களின் எதிரிகளுக்கு அந்த நிலைமை வந்துவிடும். இந்துக்களின் எதிரிகளுக்கு அந்த நிலைமை வந்துவிடும். நம்ம தலைவர் அப்படி உழைக்கும் பொழுது நாம எப்படி சார் உழைக்கணும்? தேர்தல் நேரத்தில் நாம எப்படி உழைக்கணும்? நாடு முழுவதும் எல்லாருக்கும் நலத்திட்டங்கள், தமிழகத்திற்கு கூடுதலான நலத்திட்டங்கள் தருகிறார் நரேந்திர மோடி. மற்ற இடத்துல பிஜேபி ஜெயிச்சே இருக்கு. மற்ற இடத்துல கொடுக்கப்பட்ட திட்டங்களை விட தமிழகத்திற்கு அதிகமாக திட்டங்கள் கொடுக்கிறாரே. அப்ப நாம தானே அதிக இடத்துல ஜெயிக்கணும். அதற்கு தான் மக்கள் மத்தியில கொண்டு போய் நமது கொள்கைகளை சேர்க்கணும், நமது திட்டங்களை சேர்க்கணும். நாம இந்துத்துவ கட்சியா? நம்மள மதவாத கட்சின்றா? நாம மதவாத கட்சியா? வீர திருநாவுக்கரசு பொய் சொல்ல மாட்டான். RSS வளர்ப்பு சத்தியத்தை தான் சொல்லுவான். நாம் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ வேறு எவருக்கோ எதிரான கட்சி அல்ல, எதிரான கட்சி அல்ல. இந்து இந்துவாரு, முஸ்லிம் முஸ்லிமாரு, கிறிஸ்டின் கிறிஸ்டினாக இரு, இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாரும் இந்தியராயிரு. இது தாண்டா இந்துத்துவம், இதுதான் இந்துத்துவம். இந்த இந்துத்துவம் எல்லா மதத்தினரையும் சமமாக கருதக்கூடிய இந்துத்துவம் தான் மதவாதம் என்றால் 1000 ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் மதவாதியாக இருந்துட்டு போறோம்டா, மதவாதியாக இருந்துட்டு போறோம். எல்லா தாய்களுக்கும் முக்கியம், என் தாய்க்கு கொஞ்சம் கூடுதல் முக்கியம். நீ உன் தாயை வணங்குறனா, நானும் கையெடுத்து வணங்குவேன், அவளும் என் தாய். அதற்காக என் தாயை நான் வந்துட்டு விட்டுற முடியுமா? விட்டுற முடியுமா? ஒரு கிறிஸ்டின் கிறிஸ்டியனாக இருந்த நாங்கள் போற்றுகிறோம், ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியராக இருந்தால் போற்றுகிறோம். ஆனால் நான் இந்து இந்துவாக இருந்தால் உனக்கு வலிக்குது, நான் வலிக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நான் இந்துவா தான் இருப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை இல்லை? உனக்கு என்ன பிரச்சனை? நான் எப்படி சிவராத்திரிக்கு உனக்கு இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்றேனோ, எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றேனோ, பங்குனி உத்தரத்துக்கு வாழ்த்து சொல்றேனோ, அதே போல ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்றேன். டிசம்பர் 25 நாங்க கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்லுவோம். ஆனா எங்களும் மதவாதிக்கு சொல்றவன் யாரு? சாமி இல்லைன்னு சொல்லிவிட்டு ரம்ஜானுக்கு குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறேன். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு டிசம்பர் 25 கிறிஸ்துமஸுக்கு கேக்கு சாப்பிடுறேன். நீ எனக்கு வாழ்த்து கூட சொல்ல வேண்டாம்டா. திமுக இருக்கக்கூடிய அயோக்கிய ஆசாமிகள் ஒரு பயணம் எங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாம். இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல ஒரு தகுதி வேணும். உனக்கு அந்த தகுதி இல்ல, நீ வாழ்த்து சொல்ல வேண்டாம். ஆனால் 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 என் மத பண்டிகைகளை, என் கடவுளை, என் மத நம்பிக்கைய அவமரியாதை பண்ணணும்னா இது கருணாநிதி காலகட்டம் இல்ல, இது ஈவே ராமசாமி காலகட்டம் இல்ல, இது நரேந்திர மோடியின் காலகட்டம், நரேந்திர மோடியின் காலகட்டம். இனிமேலும் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது, இனிமேலும் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. வீர இந்து இளைஞர்கள் எதிர்த்து குரல் கொடுப்பார்கள். 1000 பூர்ணச்சந்திரன் உருவாவார்கள். ஒரு பூர்ணச்சந்திரன் தன்னைத்தானே எரித்துக் கொண்டார். நிலைமை கட்டுமீறி போனது என்றால் இந்துக்களின் எதிரிகளுக்கு அந்த நிலைமை வந்துவிடும். இந்துக்களின் எதிரிகளுக்கு அந்த நிலைமை வந்துவிடும். நாம அகிம்சை தான் விரும்புறோம். ஆனா எதற்கும் ஒரு எல்லை உண்டு. there is a limit for everything சொல்லுவான். இந்த கோபாலன் குடும்பம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த மதத்தினருக்கும் எதிரானவர்கள் அல்ல. இந்துத்துவம் என்பது எல்லா மதத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு கொள்கை என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும்.